பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 31வது அதிகாரம் 24வது வசனம். Psalm chapter 31 verse 24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். Be of good courage and he shall strengthen your heart, all you who hope in the Lord. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எல்லாருமே கர்த்தருடைய பிரசன்னத்துல நீங்க காத்திருக்கிறீங்க, கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிறீங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார், ஏற்ற வேளையில ஒரு காரியங்களை மாற்றி தருவார் என்று நீங்க காத்திருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், திடமனதா இருங்க. நல்ல நீங்க கர்த்தருக்குள்ள திடமனதா இருங்க. அவர் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்க ஒவ்வொரு காரியங்கள் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போக கூடாது, திடமனதாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால சூழ்நிலைகள் பிரச்சனைகளை நினைத்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து தருவார். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தருவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, பிள்ளைங்க தகப்பனே காத்திருக்கிறாங்க. ஆண்டவரே சப்பா, காத்திருக்கிறதான அந்த பலனை நீங்க கொடுங்கப்பா. நீங்க ஆசீர்வதிச்சு கொடுங்க, மகிமைப்படுங்க, நீங்க பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சோர்ந்து போகாதீங்க, திடமனதா இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a wonderful day.